இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புது காலத்தின் முதல் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாயிருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 78. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இவர்கள் தம் புதல்வர்களுக்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும், இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும், அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்கவுமே. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். தங்கள் மூதாதையரைப் போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் இறைவன் மீது உண்மை பற்று அற்றவர்களாகவும் இராதபடி அவர் கட்டளையிடுவார். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால்
அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நம்பிக்கையாளருக்கு கிடைக்கும் கைமாறு. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலகில் ஒருவருக்கு கீழ் அடிமையாய் வாழ்வதை விடவும் கொடுமையானது வேறெதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்தியருக்கு கீழ் 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கடவுள் மீட்டு அவர்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து சென்றார். அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கடவுள் மீட்டது மிக பெரிய செயல். இதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்கிறது இன்று நாம் பதிலுரை பாடலை பாடக்கேட்ட திருப்பாடல் 78. கடவுள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கும் போது மக்கள் அவரது வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். இதனால் அவர்கள் கடவுள் அவர்களுக்கென அளிக்க இருந்த கானான் நாட்டிற்குள் நுழையாமலே போனார்கள், அல்லது கடவுள் தரும் ஓய்வை பெறாமலே போனார்கள். இது பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் பேசுகின்ற எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர், எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை நோக்கி சென்றவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாததால் கானான் நாட்டிற்குள் நுழையவில்லை, அல்லது கடவுள் தரவிருந்த ஓய்வை பெற முடியவில்லை என்று சொல்லிவிட்டு, கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர்களால் மட்டுமே அவரது ஓய்வை பெற முடியும் என்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த முடக்குவாதமுற்றவர் அவரிடமிருந்து ஓய்வையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் பெறுவதை பற்றி வாசிக்கிறோம். முடக்குவாதமுற்றவரை கட்டிலில் சுமந்து கொண்டு வந்தவர்கள் இயேசுவை நெருங்கி செல்ல முடியாத சூழலில் அவர் இருந்த வீட்டின் கூரையை உடைத்து அவர் முன்பாக முடக்குவாதமுற்றவரை கிடத்த இயேசு அவர்களின் நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவருக்கு பாவத்திலிருந்து விடுதலையையும் நலமும் அல்லது ஓய்வும் தருகிறார். இதன் மூலம் இயேசு தனக்கு பாவத்திலிருந்து விடுதலையையும் அல்லது மன்னிப்பும் ஓய்வும் தர முடியும் என்பதை எண்பிக்கிறார். எசாயா புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், கடவுள் நமக்கு ஓய்வினை தர காத்திருக்கும் போது நாம் அவர் மீது
நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு தயாரா? சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவிக்க வந்த மறைப்பணியாளர் ஒருவர் இங்கிருந்த ஒரு சுமை தாங்கி கல்லை பார்த்துவிட்டு தன்னுடைய தோட்டத்தில் பார்த்த ஒரு பிற மதத்தை சார்ந்த இளைஞனிடம் அதை பற்றி கேட்டபோது அவன் அதை பற்றி விளக்கம் கொடுத்தான். உடனே மறைப்பணியாளர் அந்த இளைஞனிடம் தூய மத்திய நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 28 வருகின்ற இறை வார்த்தையை எடுத்து கூறி அதற்கு விளக்கம் அளித்தபோது, இயேசு தரும் இளைப்பாறுதலைப் போல் வேறு யாராலும் கொடுக்க முடியாது என்று அவரை நம்பி ஏற்றுக்கொண்டான். ஆம், இயேசு தரும் இளைப்பாறுதல் அல்லது ஓய்வை இவ்வுலகில் உள்ள யாராலும் கொடுத்துவிட முடியாது. அந்த ஓய்வை, மீட்பை நாம் பெற அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோம். நமது சிந்தனைக்கு மன அழுத்தத்திலிருந்து கடவுள் தரும் இளைப்பாறுதலை பெற இறை வேண்டலே பாலமாக இருக்கிறது என்று பொன்மொழி கூறுகிறது. நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அவ நம்பிக்கையை வேறறுப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம். ஒருவர் மற்றவரின் சுமைகளை தாங்கிக் கொள்ள முன்வருவோம். கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.